வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் தனது சொந்த கிராமமான அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தனது தாயார் மற்றும் குடும்பத்துடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் சன்னாசிநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எனது சொந்த கிராமம் அங்கனூரில் என்னுடைய வாக்கை பதிவு செய்தேன். என்னுடைய தாயார் மற்றும் குடும்பத்தினருடன் வாக்குப்பதிவு செய்தோம். மிகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில், குறிப்பாக இந்த செந்துறை ஒன்றியத்தில் சிவராமபுரம், சித்துடையார், வஞ்சனபுரம், பெலாக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் காலையிலேயே கோளாறு இருப்பதாக மக்களிடையே புகார் எழுந்து பிறகு அது சரி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எந்த பொத்தானை அமைக்கினாலும் இலை சின்னத்திற்கு வாக்குப்பதிவாகிறது என்ற புகாரும் எழுந்துள்ளது. உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்றாலும் கூட இது வதந்தியாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வாக்குப்பதிவு எந்திரத்தை மிகவும் கவனமாக கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பொதுமக்கள் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகத்தை நம்மால் காப்பாற்ற முடியும் என்கிற வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். ஒருபுறம் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மதவாத சக்திகள், இன்னொருபுறம் ராகுல் காந்தி அவர்கள், தமிழகத்தை பொறுத்தவரையில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஜனநாயக சக்திகள் இரு அணிகளாக பிரிந்து நின்று இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஜனநாயக சக்திகள் வெல்லுவார்கள். நாடு, ஜனநாயகம், அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழகத்தில் 40க்கு 40, 100க்கு 100 திமுக கூட்டணி வெற்றி பெறும். காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள், ஆளும் கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜகவுக்கு, அந்த கட்சிகளின் கூட்டணி கட்சிகளுக்கு வெளிப்படையாகவே ஒரு சார்பாக ஆதரவு நிலையெடுத்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்காவது நடுவு நிலைமையோடு இருந்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளே வெற்றி பெறுவார்கள். மோடி தலைமையிலான ஆட்சி அகற்றப்படும். மத்தியில் ஒரு நல்ல அரசு அமையும். தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஆளும் அதிமுக தரப்பினர் மிக வெளிப்படையாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள். அது அதிகாரிகளின் துணையோடு நடந்திருக்கிறது என்பதுதான் உள்ளபடியே தலைக்குனிவை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்திய அளவில் தமிழகத்தில்தான் இந்த அநாகரிகமான ஒரு அரசியல் கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது, தலைவிரித்தாடுகிறது. பல இடங்களில் வாட்ஸ்அப் மூலம் நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் பணப்பட்டுவாடா செய்ததை. ஆனால் ஆளுங்கட்சி தரப்பை சார்ந்த யார் மீதும் அரசு சோதனை நடத்தியதாகவோ நடவடிக்கை எடுத்ததாகவோ எங்கும் சான்றுகள் இல்லை.